இன்னைக்கு சீஃப் ஆஃப் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோவோட பேர் பென். இவர் சிஐஏவில் ஒரு ஸ்பை சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்காரு. வழக்கம் போல் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு அவருடைய ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால அவர் ஒய்ஃபை மீட் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. இந்த ஹோட்டலுக்கு போய் தன்னுடைய ஒய்ஃபையும் மீட் பண்ணுறாரு. அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இந்த ஹோட்டலில் யாரோ பாம்பு வச்சிருக்காங்க. திடீர்னு அந்த பாம்பு வெடிக்குது. அந்த பாம்பு அட்டாக்ல ஹீரோவோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. ஹீரோ உயிர் தப்பிக்கிறாரு. இது சாதாரண டெரரிஸ்ட் அட்டாக் இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு சந்தேகம் வருது. உண்மையிலே இந்த பாம் அட்டாக்குக்கும் தன்னோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கும் என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற தரமான சம்பவங்கள் என்ன, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவருக்கு தெரிய வந்த உண்மை என்ன, ஹீரோவையும் ஹீரோவோட பையனையும் கொலை பண்ண துரத்திட்டு இருக்க அந்த கும்பல் யாரு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் வில்லன் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாரா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்குறப்ப வழக்கமா நம்ம பார்க்கக்கூடிய ஹாலிவுட் படங்களுடைய ஃபீலை தான் தருது. படத்துல சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஈஸியாவே கெஸ் பண்ண முடியுது. மற்றபடி படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. டோட்டலா சொல்லணும்னா மேக்கிங், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அப்படின்னு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனாலும் இந்த படம் பார்க்க வழக்கமான படங்கள் மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு படம் பார்க்குறப்ப சுவாரஸ்யம் இல்லாத மாதிரியே இருக்கு. நீங்க ரெகுலரா நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இல்லப்பா நான் ஹாலிவுட்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன், எப்பயாவது தான் ஹாலிவுட் படம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் சூப்பராக தான் தெரியும். ஆனாலும் ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்ட்டான கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல்10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.